ஆண்டவரின் திருப்பெயரை அறிக்கையிட்டு மன்றாடுபவர் எவரும் மீட்பு பெறுவர். இயேசுவில் அன்பிக்கினியர்களே, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அன்பும் சமாதானமும் இரக்கமும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எந்நாளும் இருப்பதாக. தவ காலத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை கடவுள் உங்களுடைய தவ முயற்சிகளையும் நீங்கள் மேற்கொள்ளும் அனைத்து ஜபத்தையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வினைகின்றார். அன்பானவர்களே, இந்த தவ காலத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை பொதுவாக ஆண்டுடைய பிறப்பு காலத்திற்கு நம்மை எத்தனை நாட்கள் நாம் தயார் செய்கின்றோம்? ஆண்டுடைய பிறப்பு 4 வாரங்கள் 28 நாட்கள் நாம் நம்மை தயார் செய்கின்றோம். ஆண்டுடைய உயிர்ப்பிற்கு 40, அதோடு ஞாயிற்றுக்கிழமை சேர்த்து 47 நாட்கள் நாம் நம்மை தயார் செய்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, எதற்காக ஆண்டுடைய பிறப்பிற்கு வெறும் 28 நாட்கள், ஆண்டுடைய உயிர்ப்புக்கு 47 நாட்கள்? தொடக்க கால திரு அவையில் ஆண்டுடைய பிறப்பை அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கவில்லை, மாறாக ஆண்டுடைய உயிர்ப்பிற்கு தான் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஒருவேளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்க்கவில்லை என்றால் நாம் கிறிஸ்துவர்களாக இருந்திருக்க முடியாது. திருவிவிலியம், அதிலும் குறிப்பாக புதிய ஏற்பாட்டினை எவ்வாறு எழுதினார்கள் என்றால் ஆண்டவருடைய உயிர்ப்பை வைத்துதான் அவர்கள் எழுத திணைகின்றார்கள். ஆண்டவருடைய பிறப்பை வைத்து அவர்கள் எழுதவில்லை, மாறாக ஆண்டவருடைய உயிர்ப்பை வைத்துதான் அங்கிருந்து அவர்கள் எழுத தொடங்கியிருக்கிறார்கள். இவ்வாறாக ஆண்டவருடைய உயிர்ப்பு என்பது மிகவும் உண்மையான மேன்மையாக ஒன்றாக இருக்கிறது. அதற்காக நாம் நம்மை முழுமையாக தயார் செய்ய வேண்டும் என்று 40 நாட்கள் எவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணி வாழ்வை தொடங்குவதற்கு முன்பாக அலையால் சோதிக்கப்படுகின்றாரோ, அதே போன்று நாமும் ஆண்டவருடைய உயிர்ப்பிற்காக 40 நாட்கள் நம்மை பல்வேறு தவ முயற்சிகளால் நாம் பக்குவப்பட வேண்டும் என்று திரு அவை நமக்கு கொடுத்திருக்கிறது. அன்பானவர்களே, தவக்காலம் என்றாலே நாம் கேட்கக்கூடிய வார்த்தைகள் சோதனை, மனமாற்றம், பாவத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும். இவ்வாறாக இந்த வார்த்தைகளை நாம் அடிக்கடி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அதன் அடிப்படையில் தான் இன்றைய வாசகங்களும் அமைந்திருக்கிறது. முதல் வாசகம் சரி, 2ஆம் வாசகம் சரி, நற்செய்தி வாசகம் சரி, இந்த 3 வாசகங்களும் சோதனையை நாம் எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும், சோதனையில் நாம் எவ்வாறு விடுதலை அடைய வேண்டும் என்று மிக அழகாக எடுத்து கூறப்படுகின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்து திருமுழுக்கு பெற்று தன்னுடைய பணி வாழ்வை தொடங்க போகின்றார். அதற்கு முன்பாக சோதிக்கப்படுகின்றார். நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் நாம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு திருமுழுக்கு பெற்று நம்முடைய பணி வாழ்வை நாம் தொடங்கி கொண்டிருக்கின்றோம், வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பல்வேறு சோதனைகளில் நாம் இருக்கின்றோம். இவ்வாறாக சோதனையை வெல்வோம் என்ற தலைப்பில் உங்களை தியானிக்க அழைக்கின்றேன். அன்பானவர்களே, யாருக்கெல்லாம் சோதனை வரும்? பல்வேறு சமயத்தில் நாம் செய்யக்கூடிய சிந்திக்கக்கூடிய ஒரு செயல், எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை என்று. இன்றைய முதல் வாசகம், நற்செய்தி வாசகமும் மிக அழகாக எடுத்து கூறப்படுகின்றது. யாருக்கெல்லாம் சோதனை வரும் பார்ப்போம். முதல் வாசகத்தில் ஆதாம் ஏவாள் எங்க இருக்கிறாங்க? ஏதோம் தோட்டம். தோட்டம் என்பது வளமையை குறிக்கிறது, செழிப்பை குறிக்கிறது. இயேசு எங்க இருக்கிறாரு? இயேசு எங்க இருக்கிறாரு? இன்றைய நற்செய்தி வாசகத்தில் எங்க சோதிக்கப்படுறாரு? பாலைவனத்தில் சோதிக்கப்படுகின்றார். அன்பார்ந்தவரே, இங்கு வெறுமையை குறிக்கிறது. வளமை, பணம், அதிகாரம் இருந்தாலும் நமக்கு சோதனை வரும். வெறுமையாக ஏழைகளுக்கும் சோதனை வரும். பணம் இருக்கிறது, அதனால எனக்கு சோதனை இல்லை என்பது அல்ல, மாறாக ஒரு ஏழைகளுக்கும் சோதனை வரும், பணக்காரர்களுக்கும் சோதனை வரும். இரண்டாவது, யாருக்கெல்லாம் சோதனை வரும்? ஆதாம் ஏவாள் யாராக மாற துணிகின்றார்கள்? இந்த பழம் சாப்பிட்டா நீங்க யாராக மாறிடுவீங்க? கடவுளாக மாறிடுவீங்க. ஒரு
அதிகாரம் உங்களுக்கு வரும் என்று அங்கு நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுளாக இருந்து மனிதருக்காக அங்கு பாடுபடுகின்றார். கடவுள் மனிதராக வருகின்றார், தன்னை தாழ்த்து கொள்கின்றார். அன்பார்ந்தவர்களே, அதிகாரத்தில் இருந்தாலும் சோதனை வரும், அதிகாரத்தில் இல்லைனாலும் சோதனை வரும். மூன்றாவது, ஆதாம் ஏவாள் ஒரு குடும்பமாக கணவன் மனைவியாக இருக்கின்றார்கள். இங்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனிமையாக இருக்கின்றார். ஏதோ நாம குடும்ப வாழ்க்கையில் மட்டும்தான் சோதனை, தனிப்பட்ட வாழ்க்கையில சோதனை இல்லை என்பது அல்ல. மாறாக அன்பார்ந்தவர்களே, குடும்ப வாழ்க்கையிலும் சோதனை இருக்கிறது, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஒருவருக்கு சோதனை வருகிறது. திருமணம் ஆகாதவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்று நாம பார்க்கக்கூடாது. இளைஞர்களுக்கும் சோதனை இருக்கிறது, குடும்ப வாழ்க்கையிலும் சோதனை இருக்கிறது. இவ்வாறாக ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதத்தில் சோதனைகள் வருகிறது. அதை தான் மிக அழகாக நாம் வாசிக்கின்றோம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 23:31 பச்சை மரத்துக்கே இந்த கதினா பட்ட மரத்துக்கு என்னவெல்லாம் செய்வார்கள். அந்த பச்சை மரம் என்பது ஆண்டவரை குறிக்கிறது. எனக்கே அவர்கள் இவ்வாறு செய்கின்றார்கள், ஆனால் உங்களுக்கு செய்யாமல் இருப்பார்களா என்று மிக அழகாக ஆண்டவர் கூறுகின்றான். பாந்தவர்களே, நான் ஏற்கனவே சொன்ன ஒரு வார்த்தை, சோதனை வருவது பாவம் அல்ல, மாறாக புதுசா கேட்கிறமே கேட்குறீங்க. சோதனை வருவது பாவம் அல்ல, மாறாக சோதனையில் விழுவதுதான் பாவமாக இருக்கிறது. பல்வேறு சமயத்தில் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் அல்லது நம் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சோதனை வரும்பொழுது நாம் செய்கின்ற பாவத்தால் தான் நாம் சோதனை அடைகின்றோம். நாம் மட்டுமல்ல, நமக்கு எதிராக இருப்பவர்களும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, நீ செய்த பாவத்தால் தான் நீ சோதிக்கப்படுகின்றாய், நீ செய்கின்ற தவறால் தான் நீ சோதிக்கப்படுகிறாய் என்று நாம் அடுத்தவரை பார்த்து கூறுகின்றோம். நம்முடைய வாழ்க்கையை பார்த்து நாமே கூறிக்கொள்ளக்கூடிய ஒன்றாகவும் இருக்கிறது. ஒருவேளை நோய்வாய்ப்படும் போது நாம் நமக்குள்ளே சொல்லக்கூடிய ஒரு செய்தி, நாம் செய்த பாவத்தால் தான் நம்மை ஆண்டவர் சோதிக்கிறார் என்று நாம் சொல்கின்றோம். இவ்வாறாக திருவிவிலியத்திலும் ஒருவர் இருக்கிறார். யோபு 3:1-3 நாம் வாசிக்கின்றோம். யோபு தான் பிறந்த அந்த நாளை சபிக்கின்றார். ஏன் சபிக்கிறாரு? நான் பிறக்கலனா எனக்கு இந்த சோதனை வந்திருக்காது. ஆண்டவர் வழியாக அழகை அவரை சோதிக்கிறது. அப்பொழுது யோபு தன்னுடைய பிறந்த நாளை சபிக்கின்றார். நான் செய்த பாவத்தால் தான் எனக்கு இந்த நோய்கள் வருகிறது, நான் செய்த பாவத்தால் தான் நான் தண்டிக்கப்படுகிறேன் என்று யோபு உணர்ந்தார். அவர் மட்டுமல்ல, அவரோடு இருந்த நண்பர்களும் சொல்லக்கூடிய வார்த்தை, இவன் செய்த பாவத்தால் தான் இவன் சோதிக்கப்படுகிறான் என்று அவரோடு இருந்த நண்பர்களும் ஏளனம் செய்கின்றார்கள். பாந்தவர்களே, சோதனை வரும்போது நாம் நினைக்கக்கூடிய ஒரு வார்த்தை, நம்முடைய பாவத்தால் தான் கடவுள் நம்மை சோதிக்கிறார் என்று. பாந்தவர்களே, ஆண்டவர் நம்மை சோதிப்பதில்லை என்று நாம் இறுதியாக பார்ப்போம். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் 3 வகையான சோதனைகளை ஆண்டவர் சொல்கின்றார். நாம் அனைவரும் கேட்டு பழகிய ஒரு இறைவார்த்தை தான் இன்றைய நற்செய்தி இறைவார்த்தை. இருந்தபொழுதிலும் நம்முடைய வாழ்க்கையை நாம் இன்னும் மேன்மைப்படுத்த வேண்டும். தவ காலத்தில் நாம் நம்மை இன்னும் பக்குவப்படுத்த வேண்டும். நம்முடைய ஆன்மீக வாழ்க்கை இன்னும் நேரிய முறையில் செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதல் சோதனை என்ன சோதனை? பல்வேறு நபர்களுக்கு கேள்வி கேட்டு பதில் சொல்வது தான் பெரிய சோதனையாக இருக்கும். இந்த ஃபார் வந்தாலே அதிகமாக கேள்வி கேட்குறாரு, அதனால சோதனையாக இருக்கிறார். பாருங்களே, முதல் சோதனை என்பது இந்த நற்செய்தி வாசகம் என்பது 3 நற்செய்தியிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா. இது ஒத்தமை நற்செய்தி என்று நாம் சொல்லுவோம். ஒரு முக்கியமான காரியங்களை இந்த 3 நற்செய்தியாளர்களும் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அதன் அடிப்படையில் 3 நற்செய்தியாளர்களும் இந்த இறை வார்த்தையை சொல்கின்றார்கள். அதனால் அதனுடைய மேன்மை அதிகமாக இருக்கிறது. முதல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாலைவனத்தில் சோதிக்கப்படுகின்றார். உணவு, பாலைவனம், கைவிடப்பட்ட நிலை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு பெற்ற பிறகு பாலைவனத்தில் அவர் சோதிக்கப்படுகின்றார். நாம் நற்செய்தியில் வாசிக்கின்றோம், அவர்
பசி உற்றார், பசியால் அவர் இருக்கிறார், அலகை அதனை கையில் எடுக்கிறது. அன்பார்ந்தவர்களே, உங்களை பார்த்து பசியா இருக்கும் பொழுது சாப்பிடுங்க என்று யாராவது கொடுத்தா நீங்க சாப்பிட மாட்டீங்களா? அது அன்பின் வெளிப்பாடா அல்லது சோதிப்பதின் வெளிப்பாடா? அன்பின் வெளிப்பாடு. அப்போ இன்றைய நற்செய்தி வாசகத்தில் அலகை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு ஒரு ஐடியா சொல்லுது. இந்த கல்லை நீ அப்பமாக மாற்று, நீ சாப்பிடு அப்படி சொல்லும் பொழுது இது அன்பின் வெளிப்பாடா அல்லது சோதனை வெளிப்பாடா? ஏன் உங்களை பார்த்து யாராவது ஒருத்தர் சாப்பிடுங்க கேட்கும் பொழுது நீங்க அன்பின் வெளிப்பாடு சொல்றீங்க, ஆனா அடுத்தவர் சொல்லும்பொழுது அது சோதனையாக இருக்குமா? அன்பார்ந்தவர்களே, இதை நாம் எவ்வாறு புரிந்து கொள்வது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணி வாழ்வை தொடங்குகின்றார். அவருடைய பசி வேற, அழகை சொல்லக்கூடிய பசி வேற. ஆண்டவருடைய பசி என்பது என்னுடைய தந்தையின் திருவுள்ளத்தை நிறைவேற்றுவதே எனது உணவு என்று நாம் யோவான் நற்செய்தி அதிகாரம் 4 நாம் பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இப்படியாக இந்த பாலைவனம் என்பது கைவிடப்பட்ட நிலையாக இருக்கிறது. பாலைவனம் என்பது வெறுமையை குறிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில சோதனைகள் அப்பதான் வரும். நாம் எப்பொழுது வெறுமையாக இருக்கின்றோமோ, எப்பொழுது நாம் அனாதையாக இருக்கின்றோமோ, எப்பொழுது நாம் கஷ்டத்தில் இருக்கிறோமோ, எப்பொழுது நாம் கவலையில் இருக்கின்றோமோ, எப்பொழுது நாம் கடன் பிரச்சனையில் இருக்கிறோமோ அப்பொழுதுதான் சோதனை வரும். இந்த தவறை செய்தால் நீ இதிலிருந்து வெளியே வரலாம், அல்லது இந்த தவறை செய்தால் உனக்கு நல்ல முறையில் அமையும் என்று அப்பொழுதுதான் நமக்கு சோதனை வரும். கைவிடப்பட்ட நிலை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாலைவனத்தில் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கின்றார், அங்கு சோதிக்கப்படுகின்றார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருக்கு மட்டுமல்ல, இன்று நமக்கும் சோதனைகள் வரும். எப்பொழுது என்றால், நாம் எப்பொழுது கைவிடப்பட்ட நிலையில் இருக்கின்றோமோ, அழகை பார்த்து கொண்டிருப்பார். இந்த தருணம் இவரை நாம் சோதித்தால் பாவத்தில் விழலாம், அல்லது நம்முடைய தொழிலில் ஏதோ ஒரு கஷ்டம் வருகிறது, தோல்வி வருகிறது, அப்பொழுதுதான் அழகை நம்மை சோதிக்க வினைவார். நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையில ஏதோ தோல்வி வருகிறது, அப்பொழுதுதான் அழகை நம்மை சோதிப்பார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் சொல்லக்கூடிய முதல் செய்தி, பாலைவனம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும், கைவிடப்பட்ட நிலை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். அதனால் நாம் சோதனை வரும்போது இறை வார்த்தையால் நாம் அதனை வெல்ல வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? சாத்தான் கல்லை அப்பமாக மாற்றுவன் என்று சொல்லும்பொழுது, ஆமா ஆமா நல்ல ஒரு ஐடியா கொடுத்தீங்க, நான் அதை அப்பமாக மாற்றி சாப்பிடுவேன் சொன்னாரா? என்ன சொன்னாரு? மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாழ்ச்சல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்வாய் என்ற இணைச்சட்டம் 8:3 சொல்லப்பட்டிருக்கிறது. அதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கின்றார். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இறைவனோடு நாம் இல்லை என்றால் நாம் மிகுந்து சோதனைக்கு உள்ளாகுவோம். அப்பொழுது நாம் சாத்தானின் அழகையின் சோதனைக்கு உள்ளாகாமல் இருக்க இறைவார்த்தை நமக்கு உதவி செய்கிறது. சொல்லுவாங்க பழமொழியில, பசி வந்தால் 10 பறந்து போகும், அதில் ஒன்றுதான் கடவுள். நமக்கு சோதனை வரும்பொழுது கடவுளை நாம் விட்டு விடுவோம். இந்த சோதனை தீர்க்க எங்கு நமக்கு தீர்வு இருக்கிறதோ அதை நாம் நாடி செல்லக்கூடிய இருக்கின்றோம். ஒருவேளை ஒரு பண பிரச்சனை என்றால் நாம பணம் எங்கிருக்கிறதோ அங்கு நாடி செல்வோம். அல்லது ஒரு அதிகாரியை நான் பார்க்க வேண்டும், எப்படி என்றால் நாம் அந்த அதிகாரியை பார்க்க பல்வேறு முறையில் நாம் அவரை பார்ப்பதற்காக குறுக்கு வழியை நாம் தேர்வு செய்கின்றோம். இவ்வாறாக பசி வந்தால் 10 எவ்வாறு பறந்து போகுமோ அதே போன்றுதான் சோதனை வரும்பொழுது கடவுளை நாம் விட்டு விலகி வந்து விடுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, இப்படியாக நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. யோவான் 1:14 வாக்கு மனிதானார், நம்மிடையே குடிகொண்டார். சோதனை வரும்பொழுது ஆண்டவர் நமக்கு பலத்தை கொடுக்கக்கூடிய ஒருவராக இருக்கின்றார். பாலைவனம் ஆண்டவர் செழுமையாக மாற்றக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இரண்டாவது சோதனை என்ன சோதனை? எங்க போறாரு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்க கொண்டு போறாங்க? எருசலேம் தேவாலயத்திற்கு கொண்டு செல்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த யூத சமுதாயத்தில் எருசலேம் தேவாலயம் என்பது ஒரு முக்கியமான ஸ்தலமாக இருந்தது, ஆலயமாக இருந்தது. யூத சமுதாயத்தில்
எத்தனை தேவாலயங்கள் இருந்தது? யூத சமுதாயத்தில் எத்தனை தேவாலயங்கள் இருந்தது? ஒரே ஒரு தேவாலயம் மட்டும்தான் இருந்தது. மீதி எல்லாம் தொழுகை கூடும், அங்குதான் அவர்கள் ஜெபிப்பார்கள். ஆனால் ஒரே ஒரு தேவாலயம் மட்டும்தான் இருந்தது. அது அதிகாரத்தின் ஒன்றாக இருந்தது, புகழ்ச்சியின் ஒன்றாக இருந்தது. அங்கு யாரெல்லாம் பணியாற்றுகிறார்களோ அங்கு அவர்கள் அதிகாரத்தோடு செயல்பட்டார்கள். புகழ்ச்சியை மக்கள் அவர்களுக்கு கொடுத்தார்கள். இந்த எருசலேம் தேவாலயம் என்பது, எருசலேம் என்றால் என்ன அர்த்தம்? எருசலேம் என்றால் ஜெருசலேம், சலேம் என்றால் சலேம், சலாம் அலைக்கும் சொல்லுவாங்கல்ல, சமாதானம் உண்டாகுக. நாம சோஸ்திரம் சொல்லுவோம். அப்படியாக நமக்கு முடிந்த அந்த மொழிகளை நாம் மாற்றிக்கொள்கின்றோம். சலேம் என்றால் அமைதி நகரமாக இருக்கிறது. அந்த அமைதி நகரம்தான் அதிகாரத்தின் ஒன்றாக இருக்கிறது, புகழ்ச்சியின் ஒன்றாக இருக்கிறது. அங்கு பணியாற்றக்கூடிய அனைவரும் தலகணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படியாக 12 காணிக்கை பெட்டிகள் அங்கு வைக்கப்படுகின்றது. பணங்கள் அதிகமாக இருக்கும். இங்குதான் ஆண்டவரை சோதிக்கின்றார்கள். இந்த அழகை, நீ என்னை வணங்கினால் இந்த ஆலயத்தை, எருசலேம் ஆலயத்தின் மீது நீங்கள் அதிகாரம் கொண்டிருக்கலாம் என்று ஆண்டவரை சோதிக்கப்படுகின்றது. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, ஆண்டவர் வாழ்க்கையில அவர் அதிகார பணி அல்ல, மாறாக அன்பு பணியை செய்ய வினைகின்றார். எனக்கு தேவாலயத்தின் மீது அதிகாரம் தேவையில்லை, தேவாலயத்தின் மீது எனக்கு புகழ்ச்சி தேவையில்லை என்று தன்னை ஆண்டவர் தாழ்த்தி கொள்கின்றார். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையில சோதனை என்பது புகழ்ச்சியின் அடிப்படையில் வருகிறது, அதிகாரத்தின் அடிப்படையில் வருகின்றது. நாம் பணி செய்கிற இடங்களில் என்னை யாராவது மதிக்கவில்லை என்றால் நாம் அங்கு கோபப்படுகின்றோம். நாம் ஏதாவது காரியங்களை செய்யும்போது என்னை யாருமே அதை பார்க்கவில்லை என்று நாம் இருக்கும்பொழுது அங்கு நாம் கோபப்படுகின்றோம். இவ்வாறாக ஆண்டவருக்கு வந்த சோதனை புகழ்ச்சி சோதனையாக இருக்கிறது, அதிகாரத்தின் சோதனையாக இருக்கிறது. ஆண்டவருக்கு மட்டுமல்ல, இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் இவ்வாறாக சோதனைகள் வரும். நாம் ஏதாவது ஒரு பணியை ஆற்றும்போது அதை யாருமே கண்டு கொள்ளவில்லை, அதை சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் ரெகக்னேஷன் கொடுக்கவில்லை என்றால் நாம் சோதிக்கப்படுகின்றோம், நாம் கோபப்படுகின்றோம். இவ்வாறாக நாம் இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய பணி என்பது அன்பு பணியாக இருக்கிறது. இந்த மீன் கடலில் இருக்கும் பொழுது அது இந்த கடல்ல நான் தான் ராஜாவாக இருக்கிறேன், என்னை யாருமே ஒன்றும் பண்ண முடியாது என்று தலகணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்குமா? மீனுக்கு எந்த பகுதி முதல்ல அழிந்து போகும், கெட்டு போகும்? யாரும் மீனை வாங்கலையா? மீனுக்கு முதல்ல கெட்டு போகிற பகுதி தலைப்பகுதி. ஏன்னா கடல்ல அது தலகணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்குமாம். அதனால்தான் வெளியே வந்த பிறகு முதல்ல அழிந்து போகிற பகுதி தலைப்பகுதியாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, நாம் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் சமுதாயத்திலும் தலகணத்தோடு நாம் வாழக்கூடாது, அதிகாரத்தோடு நாம் வாழக்கூடாது, புகழ்ச்சியை ஏற்றுக்கொள்வதோடு நாம் வாழக்கூடாது. நாம் செய்கின்ற பணி கடவுளுக்கு உகந்த பணியாக இருக்க வேண்டும். அதுதான் அன்பு பணியாக நாம் செய்ய வேண்டும். ஆண்டவர் எனக்கு அதிகாரம் தேவையில்லை, மாறாக அன்பின் வழியாக என்னுடைய பணியை நான் செய்ய முற்படுகிறேன் என்று அவர் அந்த பணியை செய்கின்றார். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் சமுதாயத்திலும் திரு அவையிலும் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் என்னை அடுத்தவர்கள் பாராட்ட வேண்டும், அடுத்தவர்கள் என்னை புகழ வேண்டும் என்பதற்காக நாம் செய்யக்கூடாது. மாறாக கடவுள் முன்னிலையில் நாம் எவ்வாறு செய்கிறோம் என்பதை நாம் பார்க்க வேண்டும். குடும்பத்தில் மருமகள் மாமியாருக்கு உதவி செய்யும் போது அவர்கள் என்னை பாராட்ட வேண்டும் என்பதற்காக அல்ல, நம்முடைய கடமை நாம் அன்பாக செய்ய வேண்டும். அதே போன்றுதான் கணவன் மனைவி உறவுல அடுத்தவர் என்னை பாராட்ட வேண்டும் என்பதற்காக அல்ல, நம்முடைய பணியை நாம் சரியாக செய்ய வேண்டும். பிள்ளைகள் பெற்றோர்களை நன்றாக பாதுகாக்க வேண்டும். இவ்வாறாக குடும்ப வாழ்க்கையில் நாம் அந்த அன்பு பணியை நிறைவாக செய்ய வேண்டும். இரண்டாவது சோதனையாக கடவுளுக்கு வந்தது, எனக்கு அதிகாரம் தேவையில்லை, மாறாக அன்பின் வழியாக நான் இந்த பணியை செய்கிறேன் என்று ஆண்டவர் துணைந்தார். இன்று நாம் எவ்வாறு வாழ்கின்றோம்? மூன்றாவது சோதனை, நீங்க எப்போ ஃபாதர் முடிப்பீங்க? அன்பாதவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உயர்ந்த மலைக்கு சாத்தான் கொண்டு போகின்றது.
இந்த உயர்ந்த மலை என்பது இங்குதான் ஆண்டவருடைய அருளை நிறைவாக பெறக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஊற்று எங்கிருந்து வரும்? தண்ணீர் ஊற்று எங்கிருந்து வரும்? உயர்ந்த மலையிலிருந்து தான் வரும். திருப்பாடல் 23 நாம் மிக அழகாக வாசிக்கின்றோம். பசும்புல் தரையின் மீது என்னை அவர் இளைப்பாற செய்கின்றார், அமைதியான நீர்நிலைக்கு என்னை அவர் அழைத்து செல்வார். அன்பார்ந்தவர்களே, இவ்வாறாக இந்த செழுமை வளமை என்பது கடவுள் கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. சாத்தான் ஒருபோதும் செழுமையை கொடுக்க முடியாது, நல்லதை கொடுக்க முடியாது. மாறாக சாத்தான் என்ன கொடுக்க முடியும்? அழிவை தான் கொடுக்க முடியும் தவிர சாத்தானால் நன்மையை கொடுக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையில நன்மை போன்று வரும், ஆனால் அது நன்மையாக இருக்காது. அன்பார்ந்தவர்களே, சாத்தான் ஒரு நாளும் நமக்கு நன்மையை கொடுக்க முடியாது, மாறாக அழிவை கொடுக்கக்கூடிய ஒன்றாக தான் இருக்கும். இந்த உயர்ந்த மலை என்பது ஆண்டவருடைய ஆசீர்வாதமிக்க ஒன்றாக இருக்கிறது. என்னை நீ வணங்கினால் நான் உனக்கு இவை அனைத்தையும் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் வணங்கினாரா? இல்லை. அன்பார்ந்தவர்களே, இவ்வாறாக நம்முடைய வாழ்க்கையில நாம் உயரே போக போக ஆண்டவரை மறக்கக்கூடிய நிலை வரும். அன்பார்ந்தவர்களே, அந்த உயரம் என்பது ஒரு நாள் கீழே வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதனால நாம் உயரத்தில் போகும்போது கடவுளை நாம் மறக்கக்கூடாது. அந்த உயரம் என்பது கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. செழுமை வளமை என்பது கடவுளால் மட்டுமே கொடுக்கப்படும், மாறாக சாத்தானால் அதை கொடுக்க முடியாது. மிக அழகாக ஒரு தமிழ் பழமொழி ஒன்று இருக்கிறது. காய்ந்த ஓலையை பார்த்து குருத்து ஓலையை பார்த்து காய்ந்த ஓலையை பார்த்து குருத்து ஓலை சிரிச்சுதான். ஏன்? காய்ந்த ஓலையை பார்த்துட்டு குருத்து ஓலை சிரிச்சுதான். ஏன்? குருத்து ஓலை பார்த்து காய்ந்த ஓலை சிரிச்சுதான். ஏன்? காய்ந்த ஓலை பார்த்து தான் குருத்து ஓலை சிரிக்குமா? ஏன்னா நீ காய்ந்து போயிட்ட, நான் இன்னும் பசுமையாக இருக்கிறேன். ஆனா அந்த குருத்து ஓலைக்கு தெரியாத ஒரு நாள் நீயும் காய்ந்து போவாய் என்று. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இவ்வாறு தான் நாம் செழிப்பாக இருக்கும்போது, வளமையோடு இருக்கும்போது அடுத்த குடும்பத்தை பார்த்து அடுத்தவரை பார்த்து நாம் ஏளன செய்ய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. கிறிஸ்துவ வாழ்வு என்பது நாம் அடுத்தவரை தட்டி கொடுக்க வேண்டும் என்பதாக இருக்கிறது, மாறாக நாம் அவர்களை தட்டி விழ வைக்கக்கூடாது. குருத்துவலை எவ்வாறு சிரிக்கும் பொழுது ஒரு நாள் அந்த குருத்துவலையும் காய்ந்து போகும் என்பது எண்ணத்தோடு அந்த குருத்துவலை இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இப்போதுதான் நம்முடைய வாழ்க்கையும் இருக்கிறது. நாம் உயர்ந்த இடத்துக்கு சென்று விட்டேன், அதனால் எனக்கு எந்த சோதனை வராது என்பது அல்ல, மாறாக நாமும் ஒரு நாள் கீழே வருவோம். அதனால் நாம் அடுத்தவரை குடும்பத்தை பார்த்து நாம் ஏளனம் செய்யக்கூடாது. அடுத்தவரை நாம் தூக்கி கொடுக்க வேண்டும். ஆண்டவர் கொடுத்த அந்த வரங்களை நாம் அடுத்தவருக்காக பயன்படுத்துகின்றோம். ஆண்டவருக்கு வந்த மூன்றாவது சோதனை வளமை என்பது கடவுளால் கொடுக்கப்பட்டது. சாத்தான் என்னை வணங்கினால் நான் உனக்கு இந்த அரசுகளை கொடுப்பேன் என்று சொல்கின்றது. அன்பானவர்களே, இந்த அரசுகளை நாம் சார்ந்து இருக்கக்கூடாது, மாறாக விண்ணரசை நாம் சார்ந்து இருக்க வேண்டும். கடவுளுக்கு உகந்த காரியங்களை நாம் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாக நாம் உயர்த்தப்படுவோம். மிக அழகாக இறுதியாக நாம் அனைவரும் பரிச்சயமான ஒரு வார்த்தை, யாக்கோபு திருமுகத்தில் சோதனை எப்பொழுது வரும், யாரால் வரும் என்பது ஒரு 4 நாட்கள் முன்னாக நாம் தியானித்தோம். யாக்கோபு 1:13-14 சோதனை வரும்பொழுது இந்த சோதனை கடவுளிடமிருந்து வருகிறது என்று யாரும் சொல்லக்கூடாது. மாறாக ஒவ்வொருவரும் தன்னுடைய சொந்த நாட்டத்தினாலே நாம் சோதிக்கப்படுகின்றோம். அன்பாகவே நம்முடைய சொந்த விருப்பம்தான் சோதனையாக இருக்கிறது. அதனால நம்முடைய வாழ்க்கையில சோதனை வரும்பொழுது நாம் கடவுள்தான் என்னை சோதிக்கிறார் என்று யாரும் சொல்லக்கூடாது. மாறாக நம்முடைய விருப்பங்கள், ஆசைகள், பேராசைகள் தான் சோதனையாக மாறுகிறது. ஆனால் கடவுளை பின்பற்றும் நமக்கு நிறைவான ஆசீர்வாதங்கள் நமக்கு கொடுக்கப்படுகின்றது. நாம் அந்த சோதனையிலிருந்து நாம் வெளிவர வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கப்படுகிறது.
1 கொரிந்தியர் 10:13 மிக அழகாக நாம் வாசிக்கின்றோம். ஒவ்வொருவரும் தம் சொந்த தீய நாட்டத்தினாலே நாம் சோதிக்கப்படுகின்றோம். அன்பானவர்களே, ஆண்டவர் சோதனை கொடுப்பவர் அல்ல. ஆண்டவர் நன்மைகளின் ஊற்றாக இருக்கிறார். நம்மை தேற்றுகின்ற கடவுளாக இருக்கின்றார். அதனால ஆண்டவர் ஒரு நாளும் சோதனையை தரமாட்டார். அவர் நன்மையை நமக்கு கொடுப்பார். அந்த சோதனையில் வெளிவர நமக்கு சக்திகளையும் பலத்தையும் இறை ஆசிரியையும் அருளையும் கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கின்றார். தவ காலத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு சோதனைகள் வரும். அந்த சோதனையெல்லாம் எதிர்கொள்ள கடவுளை நாம் நாடி வரும்போது நிச்சயமாக கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். ஆபிரகாம் லிங்கன், அமெரிக்காவுடைய முன்னாள் ஜனாதிபதி, மிக அழகாக சொல்கின்றார், கடவுள் நம்மோடு இருக்கிறார், கடவுள் நம்மோடு இருக்கிறார், நாம் தான் கடவுளோடு இருப்பது இல்லை. சோதனை வரும்பொழுது நாம் கடவுளை விட்டு வெளிவருகின்றோம். அன்பானவர்களே, நாம் வெளிவந்தாலும் எவ்வாறு இஸ்ரேல் மக்களோடு ஆண்டவர் பயணித்தாரோ நம்மோடும் ஆண்டவர் பயணிக்கின்றார். ஆனால் நாம் உணர்வது இல்லை. அன்பானவர்களே, சோதனை வரும்போது கடவுள் நம்மோடு பயணிக்கின்றார். நாமும் கடவுளோடு பயணிக்க தேவையான வரத்தை வேண்டி தெய்வீக